எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே, உணர்வார் யாரார் ஊழிசூர் ஊழி உணர்வார் யாரார் உன் பெருமதன்னை உணர்வார் யாரார் உன் உருவம் தன்னை மன்னகத்தாய் விண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்தபால். தான தர்மங்களின் சிறப்பின் இரண்டாவது பகுதி, கடைசி பகுதி. எல்லா தான தர்மங்களிலும் விருஷோத்சர்க்கம் எனும் விஷயஜம் சிறந்தது. இக்கர்மம் இரட்டை பலனை தரவல்லது என்று ஸ்ரீமன் நாராயணன் திருவாய் மலர்ந்தொள்ளினார். ஸ்ரீமன் நாராயணன் கூறி அருளியதை கேட்ட கருடன் கேட்கின்றவர் கேட்டான், பகவானே, விஷயஜ கர்மத்தை எந்த நாளில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதில் செய்ய வேண்டிய சடங்குகள் என்னென்ன என்பதையும், விஷயஜம் செய்வதால் ஒருவன் என்னென்ன பலன்களை பெறுவான் என்பதையும் எனக்கு விளக்கமாக கூறியருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் கருடன். சிவன் நாராயணன் கருடனை நோக்கி கூறுகிறார், கருடா, சூரியன் உத்தராயணத்தில் பயணிக்கும் வேளையில் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சுக்லபக்ஷம் அல்லது கிருஷ்ணபக்ஷ துவாதசி தினத்திலோ கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளிலோ நல்லதொரு திதியோக நட்சத்திரத்தில் ஏதேனும் புண்ணிய கஷேத்திரத்தில் உத்தமமானதொரு பிராமணரை அழைத்து ஜபம் மற்றும் ஹோமம் செய்தல் வேண்டும். ஒரு நல்ல நாளில் நல்லதொரு நட்சத்திரம் நிகழ்ந்திருக்கும் வேளையில் நவகிரகங்களையும் பிற தேவதைகளையும் பூஜிக்க வேண்டும். கூடவே வேத மந்திரங்கள் ஜபித்து ஹோமம் செய்தல் வேண்டும். பிறகு மாத்ரு தேவதைகளையும் வசுதாரைகளையும் பூஜித்து அர்ச்சனை செய்த பின்பு பூர்ண ஹோமம் செய்து சாலக்கிராமத்தை நிறுவி வைஷ்ணவ சிரார்த்தங்களை செய்ய வேண்டும். காளைக்கன்று ஒன்றை புனித நீராட்டி புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் நறுமணம் வீசும் மலர்கள் அவற்றால் அலங்கரித்து மாலைகளாலும் அலங்கரித்து மேலும் 4 ஆண் கன்று அருணன் அழைத்து வந்து அலங்கரித்த காளைக்கன்றை அக்னிகுண்டத்தை வலம் வரச் செய்து வடதிசை நோக்கி நின்றபடி, ஒரு காளைக்கன்றே, ஓ காளைக்கன்றே, உன்னை ஆதியில் பிரம்மன் தர்மத்தின் வடிவாகவே படைத்தான். தயவுசெய்து இவரை யாருக்காக விஷயஜம் செய்கிறோமோ அவரை நினைத்து இந்த உலகாயத் கடலிலிருந்து மேலெழுப்பி கரையேறச் செய்வாய் என்று ஜபிக்க வேண்டும். இந்த விஷயஜம் கர்மத்தை இறந்தவர்க்காகச் செய்தால் அவனை குறித்தும் தனக்காக செய்து கொள்பவர் தன்னை குறித்தும் ருத்ர குடும்பத்திலிருந்து நீரெடுத்து காளைக்கன்றின் வாலில் விட்டு அந்த நீரை தன் கரத்தால் ஏந்தி தன் தலையின் மீது புரோட்சித்து கொள்ள வேண்டும். பிறகு ஆண் கன்றுகளோடு காளைக்கன்றையும் விட்டுவிட வேண்டும். கருடா, இந்த விஷயஜம் இறந்த ஒருவரை குறித்து செய்யப்பட்டால் உடனடியாக ஏகாதிட்ட சாத்தத்தை செய்தல் வேண்டும். இறந்தவர் வாழ்ந்திருந்த போது அவருக்கு விருப்பமான பொருட்களை தங்கள் சக்திக்கேற்றவாறு நல்ல அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இயல்பாத ஒருவர் தன்னை குறித்து இதனை செய்வதாக இருந்தால் அவர் தனக்கு விருப்பமான பொருட்களை அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இறந்தவர் யமலோகத்துக்கு செல்லும் பயணத்தில் எவ்வித துன்பங்களை அடையாமல் எளிதாக சென்றடைவார். விஷத்சர்க்கம் செய்யாமல் விட்டுவிட்டால் ஒருவருக்கு இறந்தபின் பிரேத ஜன்மம் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆகையால் ஒருவர் வாழும் காலத்தில் தனக்குத்தானே பற்பல நற்காரியங்களை செய்தாலும் அல்லது ஒருவர் இறந்த பிறகு அவரது புத்திரர் முதலான உறவினர்கள் இறந்தவரை குறித்து பற்பல தர்மங்களை செய்தாலும் விஷோசர்க்கத்தை செய்யாதிருந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை என்று உணர்ந்து கொள்வாயாக. ஒருவன் இறந்த 11வது நாளிலேனும் சவண்டி கணத்திற்கு முன்பே ஷோடச சிராத்தத்தை 16 வகை சிராத்தம் செய்து பிராமணர்களுக்கு உணவு படைக்க வேண்டும். அதன் பிறகு தத்யாராதனம் பக்ததானம் செய்திட வேண்டும். தரையில் ஒரு புதிய பருத்தி துணியை விரித்து அதன் மீது செம்பு கலசத்தை வைக்க வேண்டும். அதனுள் சாலக்கிராமத்தை வைத்து அதனை ஒரு துணியால் மூடி அலங்கரித்து ஆராதனைகள் செய்து நல்ல வகை கனிகளுடன் உத்தம பிராமணனுக்கு அதனையும் தானமாக கொடுக்க வேண்டும். இறந்தபின் ஒருவன் கடந்து செல்ல வேண்டிய கடுமையான வைதரணி நதியை அவன் எளிதாக கடந்து செல்லும் பொருட்டு கரும்பினால் ஓடம் செய்து அதனை பட்டு அல்லது பருத்தி துணியினால் சுற்றி தூய்மையான நெய் ஊற்றிய வெண்கல பாத்திரத்தை அதனுள் வைத்து
உலகாயுதம் என்னும் கடலில் மூழ்கி அழியும் மக்களை காப்பவரும், துன்பத்திலிருந்து கவலையிலும் சிக்கி தவிக்கும் மக்களை தர்மம் என்னும் படகில் ஏற்றி காப்பவருமான கருடத்வஜனான ஸ்ரீமன் நாராயணனை அர்ச்சித்து அந்த ஓடத்தை உத்தம பிராமணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். கருடா எள், இரும்பு, தங்கம், துணி, உப்பு, நவதானியங்கள், பூமி, பசு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தானமாக கொடுத்தாலும் தகுதி வாய்ந்த பிராமணனுக்கு தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பவன் ஏழையாக இருப்பானாகில் மேற்சொன்னவற்றில் ஏதேனும் ஒன்றை தானமாக கொடுத்தால் போதுமானது. அவற்றோடு எள் நிரப்பிய கலசத்தை திலதானம், புதிய கட்டிலையும் தானம், செய்யாதானம் கொடுக்க வேண்டும். எள்தானமும் கட்டில் தானமும் செய்யும்போது தானம் பெறும் பிராமணருக்கு அவர் மகிழும் வகையில் தட்சணையும் கொடுக்க வேண்டும். கூடவே ஏழைகளுக்கு அனாதைகளுக்கும் இறக்கப்படும் நிலையில் உள்ளவர்களுக்கும் தட்சிணை கொடுப்பது சிறந்தது. கருடா மேற்சொன்னவற்றை செய்பவனுக்கு புத்திரன் இருந்தாலும் சரி, புத்திரன் இல்லாமல் இருந்தாலும் சரி, பிரம்மத்தை உணர்ந்து ஒருவனைப் போலவே இவனும் நற்கதி அடைவான். ஒருவன் தான் வாழும் காலத்திலேயே நித்தியம் மற்றும் நைமித்திக கர்மங்களை செய்பவன் தன் வாழ்வில் இறுதியில் நிச்சயம் நற்கதி அடைவான். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஒருவன் புண்ணிய கஷேத்திரங்களை தரிசிக்க வேண்டும். கங்கை உள்ளிட்ட தீர்த்தாடனங்களை மேற்கொள்ள வேண்டும். மரித்த தாய், தந்தை மற்றும் முன்னோர்களுக்கு ஆண்டுதோறும் சாத்தங்களை செய்பவன் ஹோமத்தோடு தானங்களையும் செய்தாக வேண்டும். அவ்வாறு ஹோம தானங்கள் செய்வது தெய்வ அர்ச்சனை போலவே ஒருவனுக்கு அழியாத நற்கதியை பெற்றுத்தரும். பிரம்மத்தை உணர்ந்து ஞானிகளை பிறர் போற்றுவதைப் போல இவனும் பிறராக போற்றப்படுவான். நான் அவர்களுக்கு பற்பல வரங்களை அளிப்பேன். நான்முகனான பிரம்மனும் பற்பல வரங்களை அளிப்பான். சிவனும் பல வரங்களை அளிப்பான். விஷோத்சர்க்கம் செய்யப்பட்ட காளைக்கன்றானது எந்த குளத்தில் நீர் அருந்துகிறதோ அந்த குளத்தில் நீர் வற்றாமல் எப்போதும் நிரம்பி பொங்கும். அக்காளை எந்த நிலத்தில் தன் கொம்புகளால் கீறி கிளறுகிறதோ அந்த நிலத்தில் உணவும் நீரும் எப்போதும் குன்றாமல் இருக்கும். பௌர்ணமி தினத்திலோ ரேவதி நட்சத்திர நாளிலோ காளைக்கன்றாவது விஷோத்சர்க்கம் செய்து விடப்படுவதால் உண்டாகும் பலன் 1000 சங்கராந்தி தினங்களில் செய்யப்படும் சடங்குகளில் பலனுக்கும் 100 சூரிய கிரகணங்கள் நாட்களில் செய்யப்படும் சடங்குகளில் பலனுக்கும் நிகரானது. கருடா இறந்தவரை குறித்து கிரியைகள் செய்த பின் எவன் ஒருவன் உத்தம பிராமணனுக்கு தட்சிணை கொடுக்கிறானோ அவன்தான் அடைய வேண்டிய சௌபாகியம் அனைத்தையும் அடைவான். அவன் ஒருபோதும் பிரேத ஜென்மத்தை அடைய மாட்டான். ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் தவசீலர்களும் அடையும் புண்ணிய லோகத்தை அவன் நிச்சயம் அடைவான். கருடா, நான் இதுவரை ஈமச்சடங்குகளை குறித்து ஒருவாறு கூறினேன். இச்சடங்குகளை கேட்டு அவற்றை முறைப்படி செய்யவும் ஒருவன் நிச்சயம் பாவங்களில் இருந்து விடுபட்டு விஷ்ணு உலகத்தை சென்றடைவான் என்று ஸ்ரீமன் நாராயணன் திருவருளால் கருடன் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்டது. இதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமராஜ்யம் ஏற்படும் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானின் திவ்ய திருவடிகளே சரணம்.